வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா. எடப்பாடிக்கு எதிராகவே சி.வி. சண்முகம், தங்கமணி அதிமுக பொதுக்குழுவில் வெடிக்கும் கலவரமா? வாங்க வீடியோவை மூலமா கண்டாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். இந்த வகையில்தான், அதாவது இன்னும் எத்தனை தான் காத்திருக்க வேண்டிய ராசா என பாடியபடியே டைப் செய்து தொடங்கியிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். அதாவது என்னையா எந்த கட்சி விவகாரத்தை சொல்ல போறீங்க என்று கேட்டதுக்கு, டிசம்பர் 10ஆம் தேதி நடக்க இருக்கும் அதிமுகவின் பொதுக்குழுவை பற்றி தான் பேசியிருக்கிறேன். இந்த பொதுக்குழுவை பாஜக ஓபிஎஸ் டீம் மட்டுமல்ல, அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள் கூடமெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்களாம். அதாவது அப்படி போனால் அதிமுக இப்படி புயல் மையம் கொள்ள தொடங்கி இருக்குது என்று சொல்லலாமா? அதாவது இதை பற்றி அதிமுக மூத்த தலைவர்கள் பேசினப்போ, அதாவது அவர் கூறியதாவது, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் வெளியேற்றுவங்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் சொல்லி பார்த்தாரு. ஆனால் அதற்கு 10 நாள் காலக்கடை கூட விதித்த செங்கோட்டையன் இறுதியில் ஆட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் அதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதனால் தான் செங்கோட்டை அவர்கள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு தாவேக்காவில் தன்னை கொண்டு இணைத்துக் கொண்ட செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறது. அதனால் தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது அம்மா நிலைவாளன்று டிசம்பர் 6ஆம் தேதி பொதுச்செயலாளர் சி.வி. சண்முகம், தங்கமணி எல்லாம் அதற்கு வரவில்லை என்றே கூறப்படுகிறதா. சி.வி. சண்முகம் என்னவென்றால் தனியாக வன்னியர் பெல்ட் நிர்வாகிகளுடன் வந்து மரியாதை செலுத்தினாராம். சி.வி. சண்முகமும் செங்கோட்டையனை போலவே கட்சியிலிருந்து வெளியேறுபவர்களை மீண்டும் சேர்த்துதான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்று அவர் யோசனை கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறதா. இதனால் தான் எத்தனை முறை சொல்லியாச்சு பொதுச்செயலாளர் கிட்ட நாங்கள், ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் அவர் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவில்லை என்றுதான் அவர்கள் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இப்படி டிசம்பர் 6ஆம் தேதி அம்மா நினைவு நாளுக்கு வேலுமணி தான் சி.வி. சண்முகத்தை கூப்பிட்டாராம். அதுக்கு கூட சலிப்பா பதில் கொடுத்திருக்கிறார் சி.வி. சண்முகம். அதனால் தான் அவர் கண்டிப்பாக தனியாக தன்னோட ஆதரவாளர்களை அம்மா நினைவிடத்திற்கு வந்து அம்மாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் அவரது பார்க்கப்பட்டது என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கிறது. இந்த மாதிரி தான் தங்கமணியும் கூட பொதுச்செயலாளர் மீது ரொம்ப அதிருப்தி இருக்கும் நிலையில்தான், அதனால்தான் கட்சி நிகழ்ச்சியில் கூட பட்டுப்படாமல் இருக்கிறார் தங்கமணி அவர்கள். தங்கமணியை பொறுத்தவரை பத்தியும் மீடியாவிலும் நிறைய ரூம்ஸ் வந்து இருக்கிறார். அதாவது சி.வி. சண்முகம், தங்கமணி மாதிரி சீனியர்கள் என்றால் டிசம்பர் 10 பொதுக்குழுவில் கண்டிப்பாக சில விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறதாம். அவர்கள் வலியுறுத்துவது என்னவென்றால், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். இணைத்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலையில்தான் அவர் கண்டிப்பாக வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் இது எப்படியோ இல்லாமல் இருக்கும் டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்து பேசின ஓபிஎஸ் அவர்கள் கூட தன்னோட, அதாவது சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் செய்திருக்கிறார். அதாவது அமித்ஷாவுக்கு இங்கு நடக்கிற ஒவ்வொரு துளியும் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரனை தூண்டி வருவதே அண்ணாமலைங்கிற வரைக்கும் டெல்லி தெரிஞ்சிருக்கிறார். அதனால்தான் அண்ணாமலை கூப்பிட்டு அவருக்கு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் தானது கண்டிப்பாக தமிழகத்தில், அதாவது சி.வி. சண்முகம், தங்கமணி போன்றவர்கள அதிமுகவின் மூத்த தலைவர்கள்லாம் அவர்களின் அடுத்த நிலைப்பாடு என்னவென்றே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.